மாமா, நான் ஏதோ அவரை பார்த்து புடிச்சு போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. சரி, லவ் பண்ற, அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது மாமா. நீங்க சரின்னு சொல்லாம உங்க சம்மதம் இல்லாம என் கல்யாணம் நடக்காது மாமா. நம்மளால யாரும் கஷ்டப்படணும். பேசாம சீதாட்ட சொல்லி அந்த அருணையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட வேண்டியதான். அவன் எப்படின்னா எனக்கு என்ன, சீதா பார்த்துப்பா, புத்திசாலி பொண்ணு. இதை போய் நேராக மீனட்ட முதல்ல சொல்லணும். இல்லை வேணாம், நேராக போய் அத்தைட்ட முதல்ல சொல்லுவோம். அவங்க மீனட்ட சொல்லட்டும். அப்போ மீனை ரொம்ப சந்தோஷப்படும். ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். சீதாவோட கல்யாணத்தை நினச்சி தானே? மாமா என்ன? சீதா கல்யாணத்துக்கு முத்து ஒத்துக்க மாட்டேங்கிறா, அதானே உனக்கு கவலை? ஆமா மாமா, இன்னும் அவர் முடிவை மாத்திக்கல மாமா. அவர் சம்மதம் சொல்லிட்டாருன்னா எல்லாம் நல்லபடியா முடியும். ஆனா எப்படி அவர் மனசை மாத்துறதுன்னு தான் தெரியல. நான் என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? அவ தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகு. மீனாவோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்க பொண்ணுகளை ஒழுக்கமாக வளர்த்திருக்காங்க. வீட்டுக்கு தெரியாமல் ஏமாற்றி எதையாவது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யோசனை கூட வராது. சரிங்க, நாளைக்கு நாள் நல்லா இருக்கா? ஆமா மாப்ள, நல்ல நாள் தான். இருங்க, எங்க போறீங்க? எனக்கு தெரியும் இன்னைக்கு காலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க நீங்க வேலைக்கு போறதுக்கு. ஸோ இன்னைய பொழுது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா அமையறதுக்கு ஒரு 2 குட்டி கதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ அப்படி போறப்ப அவர் வழி தவறி காட்டுல போய் சிக்கிப்பாரு. அவருக்கு எப்படி வெளியே வரணும்னே வந்து தெரியாது. அப்ப அங்க இருந்த ஒரு காட்டுல இருக்கிற ஒரு நபர் வந்து ராஜாவுக்கு வந்து வழி சொல்லி அரண்மனைக்கு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அது பாராட்டும் விதமா அவர் கையில இருக்கிற ராஜ மோதிரத்தை கொடுத்து, நீ கண்டிப்பா அரண்மனைக்கு வரணும், வந்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல ரிவார்டு கொடுத்த ராஜா. சோ கொஞ்சம் நாள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிசு வாங்கறதுக்கு அவர் அப்ப வந்து காவலாளியை தடுத்தி, நீ எங்க போற கேட்பாரு. அப்ப என்ன வரக்காரு, அவர் கொடுத்த மூலம் எங்க இருக்குன்னு யோசிக்க இவனுக்கு பெரியது கொடுக்க அது பாதி வந்து கிட்ட ஆட்டையை போடும். அப்ப என்ன மன்னர் கொடுத்தாலும் நீ கொடுக்கறத வந்து அந்த நபரை வந்து சரி மன்னர் என்ன கொடுத்தா பாதி அப்படின்னு வச்சுட்டு உள்ள போன உடனே மன்னர் அவர் கொடுத்த மோதத்தை உடனே அது ஞாபகம் வா 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 உனக்கு என்ன பரிசு வேணாலும் கேள்வி இன்னைக்கு அப்படின்ற மன்னர் சார் எனக்கு முதல்ல ஒரு 25 சீட் கொடுங்க அப்படின்னு. கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிட, என்னன்னா இவன் பைத்தியக்காரனா, நம்ம வந்து பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப இவன் வந்து சவுக்கடி கேட்பானேன்ட்டு. மன்னர் வந்து திருப்பி கேட்பாரு, கண்டிப்பா உனக்கு சவுக்கடி தான் வேணுமா அப்படின்னு கேட்கிறப்ப, கண்டிப்பா எனக்கு சவுக்கடி தான் வேணும்னு சொல்றப்ப, சரி அப்படியே வந்து நிறைவேற்றப்படும், ஆசையை நிறைவேற்றப்படும் சொல்றப்ப டக்குன்னு அந்த நம்பர் வந்து அதுல ஃபர்ஸ்ட் பாதி அடியை வெளியே இருக்கிற காவலாளிக்கு வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அந்த காவலாளி வந்து மன்னர் என்ன பரிசு கொடுத்தாலும் அதுல பாதி நான் கொடுக்குறேன்னு வாக்களிச்சிருக்கேன். ஸோ எனக்கு கொடுக்குற 25 சவுக்கடியில பாதி சவுக்கடியை அந்த நபருக்கு கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாயிடும். ஸோ தன்னோட ராஜ்யத்துல இருக்கிற ஒரு ஊழலை வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப புத்திசாலித்தனமா வெளிப்படுத்துறத ரொம்ப ஒரு மெய்மறந்து பாராட்டி அந்த நபரை வந்து அவரோட சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்காரு. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் அப்பப்போ அன்றாட நடக்கும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு இன்டெலிஜென்ட்டா நம்ம சொல்றப்ப எல்லாருக்குமே நம்மள வந்து பிடிக்கும். அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் அது மற்றவங்க ஈஸியா ஏற்றுப்பாங்க. ஸோ இன்றைய பொழுது நல்ல பொழுதா அமைய இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.